உங்களுடைய சம்மர் பிளான் என்ன? குழுமணாலி. அந்த வெத்துப்பாய் காலில் போய் நீ விழுந்த, அவன் ஆட்டிட்டு போயிட்டான். நான் என்ன பண்ணேன், வீட்டில் உள்ள ஏசி எல்லாம் நல்லா ஆன் பண்ணிட்டு டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பெரிய டிவி தான் ஆன் பண்ணிட்டு குழுமணாலி எல்லாமே காட்டுவேன் சார். நல்லா என்ஜாய் பண்றாங்க. இங்க பார்த்தாலும் அதானே, அங்க போய் பார்த்தாலும் அதானே. நீங்க எல்லா படம் பாக்குறீங்க, எல்லா படத்துலயும் கல்யாணம் ஆகிற மாதிரி சீன் வருது. அந்த சீனை பார்த்துட்டு உட்கார வேண்டியது, ஏன் கல்யாணம் பண்ணீங்க சார்? 20 வருஷமா இப்படி சொல்லிட்டு இருக்காரு, கூட்டு போல. இத நினைச்சீங்கன்னா உனக்கு நெஞ்சு வலி, முட்டு வலி, எல்லா வலியும் வரும். இந்த பார், இந்த கசாயத்தை கப்பு அடிச்சிட்டு பெட் ரெஸ்ட் எடுத்துக்க. 20 வருஷமா கூட்டு போறேன்னு சொல்லி நம்பிக்கையா இருக்கிறாங்கல்ல, இன்னொரு 2 வருஷம் அதே நம்பிக்கையில இருக்கட்டுமே. என் பையனே சொல்லிட்டா, கவலைப்படாதமா, நான் உன்னை கூட்டு போறேமா, டூர் கூட்டு போறேமான்னு சொல்லிட்டான். இனிமே அதுக்கப்புறம் நான் எப்படி ஒரு நம்புவேன்? மரியாதை இருக்காதுல்ல, கஷ்டமா இருக்கும்ல. படத்துல ஒருத்தர் இருந்து வடிவேல் இருந்து என்னையும் நம்பி கேட்கறேன்னு அந்த கதையெல்லாம் இப்ப நான் இருக்கிறேன். நான் அவங்க பேசும்போது வார்த்தை சொன்னாங்க, நீங்க எல்லாம் ஜாலியா பேசுனால கவனிக்கல, என் பையன் கூட்டு போறேன்னு சொல்றான்னு. அது ஆக்சுவலா உங்களுக்கு அவமானம். நீங்க இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க சார், இந்த ஹனிமூனுக்கு இது ஒரு டூர் அல்ல. வெளில போகும்போது அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்பா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கையை பிடிச்சிட்டு போக முடியும், ரொமான்ஸா பேச முடியும், காதல ஏதாவது பேச முடியும், அங்க ரொமான்ஸ் நடக்கும். ரியலைஸ் பண்ணுங்க, பக்கத்துல ஊட்டியே கொடைக்கானலோ ஏதோ ஒரு இடத்துக்கு பிரைவேட்டா கூட்டு போங்க. அதுக்கு தான் சார் கல்யாணமே பண்றோம்.